எனவே அவர் மூலமாக உங்களுக்கு புதிதாக சொத்து சேர்க்கை அல்லது நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனவே முடிந்தவரை உங்களது அன்பிற்கினியவரிடம் நீங்கள் கடுமையாக அந்த மாதிரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க நலமாவே இருக்கோம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டா ஜாதக ரீதியாக பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்களும் பலன் பெறுவீங்க. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறாருங்க. மேலும் 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவானும் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இது தவிர குரு பகவானும் புதன் பகவானும் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பும் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களது மகிழ்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் உங்களது தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களது தாய்மாமன் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து நல்ல சுமூகமான உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே உங்களது தாய்மாமன் வழியில் உங்களுக்கு சில சொத்துக்களும் பொன் கொடுக்கிறது, பொன் எடுக்கிறது போன்ற விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தினம் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த தினம் உங்களது தொழில் கண்டிப்பாக மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. தொழிலை கண்டிப்பாக விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு இருக்குங்க. உங்களது தொழில் விரிவு சிந்தனைகள் இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இன்றைய தினம் நிலையான ஒரு வருமானத்திற்கு என்ன வழிவகை செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. மேலும் இன்னைக்கு ரொம்ப சக்திசாலியா நீங்க காணப்படுவீங்க. உங்களுடைய சக்திகள் முழுவதையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் வேலைகளை முடிக்கிறதுல நீங்க செலவிடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது பழைய பாக்கிகள், ரொம்ப நாளா வராக்கடன்களாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளை வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களது பண நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் காணப்படுதுங்க. இன்றைய தினம் உங்களது மண் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைய தினம் கடுமையாக உங்களது காதலருடன் நடந்து கொள்ளாதீர்கள். கடுமையாக எதையும் சொல்லாதிருக்க முயற்சி செய்யுங்கள். இல்லைன்னா பின்னாடி நீங்க வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்றைய தினம் புதிய புதிய ஐடியாக்கள் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நீங்கள் வீட்டிற்கு மாலை நேரத்தில் கிளம்பும் பொழுது நீங்கள் வாகனத்தை கவனமாக ஓட்ட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைங்க. இன்றைய தினம் உங்களது அண்டை வீட்டார் உங்களை பற்றி உங்களது உறவினர்களிடம் தவறாக சித்தரித்து கூறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை பற்றிய பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் நீங்கள் சமாளிக்க தயாராக இருந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் இன்றைய தினம் உற்சாகமாக சக்திசாலியாக காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த உங்களது வாழ்க்கை துணையானவர் உதவக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் மற்றவர்களை சார்ந்திருக்கிறதை விட உங்களுடைய சொந்த முயற்சியால் உங்களை நீங்கள் சிறப்பானவராக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு கூடுதல் பலத்தை தருங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் தினசரி நம்ம ராசி பலன்கள் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். ஸோ உங்களுக்கு பெனிஃபிட் தாங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும். ஸோ அதுக்காக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயலட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு கூடுதல் ஒத்துழைப்பு தருவாங்க. தோளோடு தோள் நின்று உதவக்கூடிய ஒரு யோகம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு அமையறதுனால மன நிறைவான ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உத்தியோக பணிகளில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகலாம். உங்களிடம் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கொண்டு விலகி சென்றவர்களை திரும்ப பார்ப்பதற்கான நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. பயணங்கள் மேற்கொள்ளலாம். சில எதிர்பாராத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பொருள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசாக ஏதாவது பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் பயணங்கள் மூலமாக இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது கருத்துக்கள் எதுவோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் அனைவருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவிங்கள். அது ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.